கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெனிசிஸ் 24:1. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சகல காரியங்களிலும், எல்லாவற்றிலும் அப்பா உங்களை என்ன பண்ண போறாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. நீங்க எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சீங்களோ அப்பா இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வசனத்துல ஆசீர்வதித்து வந்தார். அப்பா என்ன பண்றாங்க? கூடவே வராங்க. ஏன்னா அப்பா எங்க இருக்காங்க? உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. உங்களை இவ்வளவு ஆண்டுகளாக நடத்தி வந்த தேவன் இன்னைக்கு சொல்றாங்க, நான் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறேன் என்று சொல்றாங்க. அதே அதிகாரம் 35ஆம் வசனம். சேம் சாப்டர் வெர்ஸ் 35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார். இன்னைக்கும் அப்பா உங்களை அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறாங்க. உங்க வேலைக்காரர் உங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க, எங்க எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நீங்க நினைக்கலாம், எனக்கு வேலைக்காரனே இல்லையே, நானே கஷ்டப்படுறேன்னு நினைக்கலாம். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை ஆசீர்வதித்து நீங்க வேலைக்கு ஆள் அமர்த்துகிற வரை அப்பா என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து வந்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். 31ஆம் வசனத்துல 31ல லாபான் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? நான் அந்த பாடுபட்டேன், இந்த வேதனைப்பட்டேன், அப்படிப்பட்டேன், இப்படிப்பட்டேன்னு சொல்றோம். இங்க ஆண்டவர் அப்பா சொல்றாங்க, அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நீங்க யாரு? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலை நீங்க வெக்கப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறீங்களோ, அவமானப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, எல்லா பிரச்சனையும் அப்பா மாத்துவாங்க. என் வீட்டு வாசல கூட மிதிக்க உனக்கு தகுதி இல்லைன்னு யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னாங்களோ, இன்னைக்கு அப்பா தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றாங்க, அவங்களே சொல்லுவாங்க, நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுகிற அளவுக்கு அப்பா வைப்பாங்க. ஆபிரகாமை அளவில்லாமல் அப்பா ஆசீர்வதிச்சாங்க. ஒரே காரணம், ஆபிரகாம் ஐயா விசுவாசித்தார். இங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலேஷியன்ஸ் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தால் ஆசீர்வதிப்பாங்க. அந்தபடியே என்று சொல்லுகிறார். 6, 7, 8 வசனங்கள். 6, 7, 8. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்பா ஆபிரகாமை நீதிமானாக மாற்றினாங்க. ஏன்? விசுவாசித்ததுனால. அந்த விசுவாசத்தை தான் அப்பா என்ன பண்ணாங்க? நீதியாக கண்டாங்க. வெர்ஸ் 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்க என்று வேதம் முன்னாக கண்டு. விசுவாசத்தினாலதான் வேதம் என்ன பண்ணுது? நீதிமானாக மாற்றுகிறது. உனக்கு சகல ஜாதிகளும், உனக்குள்ள சகல ஜாதிகளிலும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க மூலமா தான் உங்க குடும்பத்திற்கே ஒரு ரட்சிப்பு, உங்க குடும்பத்திற்கே ஒரு ஆசீர்வாதம். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவித்தது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக நல்ல செய்தியாக முன்னவே அறிவிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் 613 இருக்கு. 613 யாராலையும் கீழ்ப்படியவே முடியாது. யாக்கோபுல சொல்லியிருக்காங்க, அதுல ஒண்ணு தவறுனாலும் எங்க போக முடியாது? நித்திய ஜீவனை பெற முடியாது. அதே அதிகாரம் 10, 11, 13. சேம் சாப்டர்
verse 10, 11 and 13. நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியிலன்னா அவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் 10வது வசனம் 10th verse. 11th verse 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால யாரும் நீதிமானாகவே முடியாது. 11ஆம் வசனத்துல verse 11ல விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். கடைசியா 13வது வசனம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மளுடைய சாபத்தெல்லாம் அப்பா சிலுவையில ஏற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்திற்கு சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. அப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்க கூட வர விரும்புகிறாங்க. சிலர் எப்போ பாரு நான் பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் புழு தூசி குப்பை. ஆபிரகாம் சொன்னாங்க, தாவீது சொன்னாங்க. ஆபிரகாமுக்காக ஏசப்பா மறிக்கல, தாவீதுக்காக ஏசப்பா மறிக்கல. புதிய ஏற்பாடுல ஏசப்பா நமக்காக மறித்திருக்காங்க. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வருட வாக்கு தத்துவம். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் அப்பா மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னைக்கும் ஆசீர்வதித்து உங்க கூட தான் வர விரும்புகிறாங்க. அப்பாவுடைய கல்வாரி சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய சாபம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால நம்மளை கழுவி பரிசுத்தமாக்குகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. நீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். இப்பொழுதும் யார் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணுன்றதான் உங்களுடைய சித்தம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது அவர்கள் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பாவத்தையும் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இப்பொழுதே நீங்கப்பா எல்லா பாவத்தையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ரத்தத்தினால கழுவி உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது நீதிமானாக்குறதுக்காக ஆபிரகாமுக்கு இருந்த அதே ஐஸ்வர்யம், ஆம் தகப்பனே, அதை விட மேலான ஐஸ்வர்யத்தை இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற சகல காரியங்களில் உடைய பிள்ளைகளை எந்தெந்த எல்லைகளில் விசாரிக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் வியாதிப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ உடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லா முதுகு வலி, இந்த கழுத்து வலி, அதே போல இந்த வயிற்று பலவீனங்கள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மூட்டு வலி, இப்படி போன்ற வலிகளை இப்பொழுது உடைய தலைமுறையால் நீங்கள் சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. இப்பொழுதே நீங்கள் பாருங்க, உங்களுக்கு அந்த பலவீனம் நீங்கிறது. அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. நன்றி இயேசுவே, நீங்கள் சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல குருடர்கள் பார்க்கிறதற்காக நன்றி, செவிடர்கள் கேட்கிறதற்காக நன்றி, முடுவர்கள் நடக்கிறதற்காக நன்றி, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்போது நீங்க சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுதும் வேலையில ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கறதுக்காக நன்றி. அதே போல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், எப்படியாவது குடும்ப பிரச்சனையை நான் மாற்றணும், குடும்பத்தில் இருக்க கடன் பாரத்தை மாற்றணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுது அவங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக, அவங்க எதிர்பாராத ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அப்பா ஆம்ர இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று நீர் பிள்ளை சுதந்திரத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. வீடு வேண்டும், ஒரு சொந்த வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆம்ரஜா நீர் சொந்த வீட்டை தருகிறதுக்காக நன்றி. பரலோகத்துல ஆம்ரஜா எல்லாருக்கும் உலகம் உண்டானதிலிருந்து உலகம் முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் பிறந்தாங்களோ எல்லாருக்கும் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிற தேவன் நீங்கப்பா. அதே போல இந்த பூமியிலையும் ஆம்ரஜா இருக்கிற எல்லாருக்கும் சொந்த வீட்டை கொடுக்க நீர் வல்லமை உடையவரா இருக்கிற. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள் இன்றோடு இந்த ஜெபம் பண்ணியிருக்க இந்த நேரத்தோடு முற்றுக்கு வரும் என்று அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் விசுவாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் கொடுத்த எல்லா விடுதலைக்காய் சொத்து குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.
ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்போட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. காட் bless you all. பிரைஸ் எல்லாம்.